ஸ்ரீ குருப்யோ நம மகா கணபதே நம. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 15/2/2026 மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் இருந்து ஆரம்பமாகி கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்களாக வான்மண்டலங்களில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வு கூட்டு கிரக சேர்க்கை. என்ன கூட்டு கிரக சேர்க்கை அப்படின்னா, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிற ஒரு 3 ராசி மண்டலங்களில் கும்பராசி மண்டலத்தில் கிட்டத்தட்ட 6 கிரகங்களினுடைய கூட்டு சேருது. கும்பத்தில் சூரியன், 17ஆம் தேதி மாசி அமாவாசை வரும்பொழுது சந்திரன், புதன், சுக்கிரன், ஏற்கனவே ராகு கேதுனுடைய பார்வை, மகரத்திலிருந்து நெருங்கிய டிகிரியில் செவ்வாய். இது திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம கணிக்கக்கூடிய ஒரு கணிதம். ஏன்னா திருக்கணிதப்படி சனி மீனத்துக்கு போயிட்டதாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய கூட்டு கிரக சேர்க்கை இல்லை, இது வாக்கிய பஞ்சாங்கத்துடைய சேர்க்கை. ஏன்னா அந்த சனி மட்டும் அதில் வித்தியாசப்படும். அப்போ இந்த சனி, செவ்வாய், ராகு அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கை, அதோடு சேர்ந்து சூரியனுடைய சேர்க்கை அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கைகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு பதிவு. இந்த விளைவுகள்னால நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ பிப்ரவரி 15/2/2026 ஆரம்பித்து 16, 17 பிப்ரவரி, 18, 19, 20, 21, 22 போகும்போது செவ்வாயினுடைய இணைவு மகரத்திலேருந்து கும்பத்தில் சேருது. இப்படி ஒரு தொடர்ச்சியாக சில கிரகங்களினுடைய அமைப்பு. மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சியாகி வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு போகுது. அப்போ இந்த கூட்டு கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, கூட்டு கிரகம் வீட்டை கெடுக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது. இப்போ கூட்டு கிரகம் வீட்டை கெடுக்கும்னா அது காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆவது ராசி கும்பராசி. இப்போ மகரத்தில் கூட்டு கிரகம், அப்போ 10ஆவது காலபுருஷனுக்கு 10ஆம் பாவத்தில் கூட்டு கிரகம், அப்புறம் 11ஆம் பாவம் கும்பத்தில் கூட்டு கிரகம், அப்புறம் மீனத்தில் கூட்டு கிரகம். இந்த கும்பத்தில் கூட்டு கிரகம் சேரக்கூடிய காலம் கிரக யுத்தம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இப்போ இந்த கிரக யுத்தமானது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே ஒரு ராசி மண்டலத்தை நம்ம இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமில் வெவ்வேறு மனநிலை கொண்ட, வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட, வெவ்வேறு இயற்கையான தன்மை கொண்ட நபர்கள் ஒரே ரூமுக்குள் அடையும் போது அந்த ரூம் எப்படி இருக்கும்? சண்டையும் சச்சரவுமாக ஒரு போர்க்களமாக காட்சியளிக்குவது போல இந்த கூட்டுக்கிரக சேர்க்கையானது பல விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த பூமண்டலத்தில். இது இந்த கூட்டுக்கிரக சேர்க்கையானது குறிப்பிட்டு இப்போ ராசிகளுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு 2-3 பிரிவாக பிரித்து இதை ஒரு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல பார்க்கும்போது எந்த மாதிரி அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ். இப்போ புவியியல் ரீதியாக ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இப்போ போயிட்டு இருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸில் இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனிப்பட்ட ராசிகளுக்கு எப்படி இருக்குது, எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து அதுக்குலேருந்து நிவர்த்திக்கு பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன பண்ணிக்கலாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ 3 பிரிவாக நம்ம இதை ஆய்வு செய்து வச்சுருக்கோம். இது ஒரு ஆய்வு கட்டுரையாக அந்த காலத்தில் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஆய்வு கட்டுரையாக எழுதக்கூடிய வழக்கம் இருந்தது. நிறைய நான் எழுதி அனுப்பியிருக்கேன். பல மேகசின்ஸுக்கெலாம் எழுதி அனுப்பியிருக்கோம் ஆய்வு கட்டுரைகளை. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஃபெசிலிட்டி வந்ததுனால அதில் நம்ம போடுறோம். அப்போ இந்த கூட்டு கிரகத்தினுடைய சேர்க்கை பிப்ரவரி 15 வீரியம் அதிகரிக்கக்கூடியதில் என்னெல்லாம் செய்யும்னா, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் போர் அதிகரிக்கும், யுத்தம் பண்ணக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும். இந்த யுத்தம் பண்ணுறது எதை நோக்கி இருக்கும்னா, நாடு பிடிக்கிறத நோக்கித்தான் இருக்கும். அந்த காலத்தில் இதே மாதிரி கூட்டு கிரகங்கள் நடக்கும்போதெல்லாம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் இன்னொரு நாட்டுக்கு போர் புரிந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை அபகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல தான் இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் இந்த சம்பவங்கள் நடக்குது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம், கடந்த 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா வெனிசுலா அதிபரை போய் கேப்சர் பண்ணி தூக்கிட்டு நியூயார்க்கில் ஜெயிலில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாம் செய்தியில் பார்க்குறோம். இந்த கூட்டு கிரக சேர்க்கையினுடைய நெருங்கும் காலம்.
இந்த கூட்டு கிரகம் இப்போ மகரத்தில் கூட்டு கிரகம், அடுத்து கும்பத்தில் மீனத்தில்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டமானது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, புயல் வர்றதுக்கு முன்னால் ஒரு அறிகுறி, புயல் வீசி கொண்டிருக்கும் போது ஒரு அறிகுறி, புயலுக்கு பின்னால் ஒரு நிலை அப்படின்னு ஒரு 3 நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த கூட்டு கிரகத்திற்கு முந்தைய ஒரு நிலை, கூட்டு கிரக சமயத்தில் ஒரு நிலை, கூட்டு கிரகத்துக்கு பின்னால் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு நிலை. இப்படி தான் எல்லாத்துலேயுமே ஒரு சம்பவத்தினுடைய தொடக்கத்திற்கு முன் அறிகுறி, சம்பவம் நடக்கும் காலம், சம்பவத்துக்கு பின் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விதியாக இருக்குது. அதன் அடிப்படையில் நாட்டினுடைய வளங்களை கைப்பற்றும் விதமாகத்தான் இந்த யுத்தம் பிரதானமாக இருக்கும். ஒன்று அது வளங்களாக இருக்கலாம், எண்ணெய் வளங்களாக இருக்கலாம், அல்லது பூமியை பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம், நாடுகளை விரிவாக்கிறதாக இருக்கலாம், இல்லை அந்த லேண்டை இவங்களோட சேர்த்துக்கிறதுக்காக இருக்கலாம். இதை நோக்கி அதிகமாக இருக்கும். இது எப்போ இருக்கும்னா செவ்வாயும் கும்பத்தில் சேரக்கூடிய காலங்கள் இருக்கும். பிப்ரவரி 23க்கு அப்புறம் இதனுடைய வீரியம் அதிகரிக்கும். நாடுகளை இன்னொரு நாடுகள் பிடிக்கும். பல சிறிய நாடுகள் பெரிய நாடுகளோட இணைஞ்சிரும். சின்ன சின்ன குட்டி குட்டி நாடாக இருக்கும். இப்போ அமெரிக்கா கண்டம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் அமெரிக்காவோட இணையக்கூடிய தன்மையில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழும். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் புவியியல் சார்ந்த அமைப்பில் பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியது. 2019 இதே மாதிரியாக இருந்த கூட்டு கிரக சேர்க்கையினால தான் கோவிடுங்கிற பெரிய பேண்டமிக் நம்ம சந்தித்தோம். அதே மாதிரி ஒரு காலகட்டம், இப்போ காலகட்டம் இது வேறு மாதிரியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியா வந்து பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்கக்கூடிய பகுதியை நிச்சயமாக இந்தியா கைப்பற்றும். இதில் எந்த விதமான சந்தேகம் வேணால் வரக்கூடிய 3 மாதங்களுக்குள்ள பிஓகே இந்தியா வசம் முழுமையாக வரும். ஜோதிட கணக்குப்படி முழுமையாக பிஓகே வரும். அதே போல் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படிங்கிறதையும் மிக மிக வெற்றிகரமாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் உறுதியாக நடக்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 உறுதியாக நடக்கும். அதில் இந்தியா வெல்லும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பாகிஸ்தான் 3 துண்டாக உடையும். பாகிஸ்தான் இந்த கூட்டு கிரகத்தினுடைய சேர்க்கையில் எதன் அடிப்படையில் இதை கணிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியனுடைய தன்மைக்கு உண்டான காரக கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு. இந்தியாவுக்கு கூடிய காரக கிரகம் குரு. அப்போ இந்த குருங்கிற கிரகம் மட்டும் இந்த கூட்டு கிரகத்துக்குள்ளே இல்லை. அதனால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, சாதகங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ பாகிஸ்தானை குறிப்பிடக்கூடிய கிரகம் ராகு, அமெரிக்காவை குறிப்பிடக்கூடிய கிரகம், அதுமாதிரி கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட நாடுகளை குறிப்பிடக்கூடிய கிரகம் கேது, இஸ்லாமிய கண்ட்ரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடு இந்தியா. இப்போ இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் காரக கிரகம் ராகுவை மையப்படுத்தி கணிக்கப்பட்ட கணிதமாகவும், அதே போல் கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரி எல்லாமே கேதுனுடைய தன்மையிலையும், தனிப்பட்டு குரு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஆன்மீக பூமி, அது பாரத பூமியை தவிர வேறு உலக நாட்டில் எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா பிரதேசங்களும் போக பூமி. இந்தியா பாரத பூமியானது ஞான பூமி. இங்கே ஞானத்துக்கு தான் முதலிடம், போகத்துக்கு முதலிடம் இல்லை. போகத்தை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய மக்கள் அது வேறொரு பகுதி. ஞானத்தை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய அடிப்படையான சனாதன இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பூமி நம்மளுடைய பாரத பூமி. அதனால் இது குரு. இந்த குரு பகவான் மிதுனத்தில் எந்த கூட்டு கிரகத்தினுடைய பிடிக்கும் இல்லாமல் தனிச்சு இருக்கார். இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகமும் சண்டை போடுது ஒரு ரூமுக்குள்ள. குரு வாத்தியார் மட்டும் தனியாக அங்கேருந்து பார்க்குறாரு. மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார். அப்போ இந்த ஒட்டுமொத்த சண்டைகளையும் வழிநடத்துவதோ அல்லது கண்ட்ரோல் பண்ணுவதோ, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் செய்வதோ, முக்கியமாக இந்தியாவுடைய பங்கு இதில் அதிகமாக இருக்கும். அதில் இந்தியா மிகப்பெரிய பெருமைக்கு உட்படும். இந்த கூட்டு கிரகத்தினுள்ள இது ஜியோ பாலிட்டிக்ஸாக இந்த கூட்டு கிரகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாகிஸ்தான் 3 துண்டாக உடையும். உலக அளவில் வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும். அதே போல் அமெரிக்காவும் தாக்கப்படும். பிற நாடுகள் மூலமாக அமெரிக்காவினுடைய சில கண்டங்கள் தாக்கப்படும். அமெரிக்காவுடைய தலைவர்கள், சிலர் முக்கியமான தலைவர்கள் பிற நாட்டு தலைவர்களால், பிற நாட்டு இராணுவங்களால், சில தீவிரவாத அமைப்புகளால் கொல்லப்படுவார்கள். வெனிசுலா போன்ற நாடுகள் ஏற்கனவே அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். வான்வழி தாக்குதல் அதிகரிக்கும். எதுக்காக வான்வழின்னா, இந்த கும்பராசி மண்டலம்ங்கிறது காற்று ராசி. மேசராசி நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். இதே மாதிரி ஒவ்வொரு ராசி மண்டலம் பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு தன்மையில் இருக்கிறதுனால, அதுமாதிரி தனுசு நெருப்பு, மகரம் நிலம், கும்பம் காற்று, மீனம் நீர். அப்போ காற்று ராசி மண்டலத்தில் கூட்டு கிரகம் சேர்க்கறதுனால வான்வழி தாக்குதல்கள் மிக அதிக அளவில் நடக்கும். அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும். ராகு செவ்வாய் சனி சேர்க்கை
அணு ஆயுதத்தை பிற நாடுகள் தன்னுடைய யுத்தத்தில் வெல்வதற்காக கண்டிப்பாக பயன்படுத்தும். அணு ஆயுத போர் தொடங்குவது உறுதி. கிட்டத்தட்ட 3ஆம் உலகப் போர் அப்படின்னே நம்ம இதை சொல்லிக்கலாம். சில நாடுகளில் பயோவாரும் ஏற்படும். இந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி, சைனாவிலேருந்து பல வைரஸ் வந்ததாக நமக்கு அறிகுறிகள் வந்த மாதிரி பயோவார் அதுவும் ஏற்படும். உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய 6 மாதங்களுக்குள் தீவிரமாக நடைபெறும். இதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அதுபோக இயற்கை சீற்றங்களை பற்றி பார்க்கலாம். இது ஜியோ பாலிட்டிக்ஸில் அரசியல் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை. இதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதனால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இயற்கை சீற்றங்களை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி மண்டலம் ஒரு புயல் சின்னங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனாலையும், அதற்கு முந்தைய ராசி நிலராசியாக இருக்கிறதுனால பூகம்பம், புயல், நிலச்சரிவு, தீவிரமான வெள்ளம், எரிமலை, சுனாமி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் ஒரு பகுதியில் பாதிப்பு அதிகமாக திடீர் என்று தாக்கும். இதில் பல உயிர் சேதங்களும் ஏற்படும். விமான விபத்துகளும் வான்வழி போக்குவரத்தும் பாதிக்கப்படும். விமான விபத்துக்கள், வான்வழி போக்குவரத்து, ஏன்னா காற்று ராசி மண்டலத்தில் கூட்டுக்கிரகம் சேர்க்கும்போது ஏரில் என்னென்ன நடக்குதோ எல்லா பிரச்சனையும் வரும். அதோடு சேர்ந்து நீங்கள் சேட்டலைட் கண்ட்ரோலையும் சேர்த்துக்கலாம். சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய எல்லா சிக்னலும் எப்போயும் மாதிரி இருக்காது. அது சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகள்னால சில பிரச்சனைகள் வரும். சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் கனெக்ஷன் இது எல்லாமே முடங்கும் அல்லது பாதிக்கும். பாதித்து பின் சரியாக வரும், அது வேறு விஷயம். முடங்கி பாதிக்கும். அதே போல் நோய், தொற்று நோய் ஏற்படுவதும் விஷவாயு கசிவுகள் ஏற்படுவதும். காற்று ராசி மண்டலத்தில் கூட்டு கிரகம்னால காற்று சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருமே யூகிச்சுக்கலாம். காற்று பகுதியில் என்னென்ன நடக்குதோ அனைத்தும் பாதிக்கப்படுது. என்னெல்லாம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, புயல் இருக்குது, காற்று மூலமாக தான் ஓப்பன் ஏர் மூலமாக தான் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே வருது. நோய் தொற்று காற்று மூலமாக தான் பரவ போகுது. இது எல்லாமே ஏற்படக்கூடிய உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் இது சிலருக்கு அதிக லாபத்தையும், இந்த கூட்டு கிரகமானது சிலருக்கு அதிக லாபத்தையும் பலருக்கு அதிக நஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. இது உலகியல் சார்ந்த, புவியியல் சார்ந்த, இயற்கை அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. 90% இந்த ப்ரெடிக்ஷன் தவறாது. 10% இறைவனுடைய கையில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கும் இந்த கூட்டு கிரகத்தில் சேர்க்கின்றாங்க. தமிழக அரசியலில் உறுதியாக மாற்றம் ஏற்படும். பொதுவாகவே 60 வருஷத்துக்கு மேலே எந்த நிகழ்வும் நிரந்தரமாக இருக்காது. இது எப்படி கணக்கிட்டுக்கலாம்னா, தமிழ் வருஷம் மொத்தம் 60 தமிழ் ஆண்டுகள். இப்போ விஸ்வாவசு வருஷம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து பராபவ வருஷம்னு சித்திரை 1 ஆரம்பிக்கும். மொத்தம் 60 தமிழ் வருடங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த 60 வருடங்களுக்கு மேலே எந்த கட்சியும் நிலையாக இருந்தது இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1947 ஆரம்பித்த காங்கிரஸ் 57, 67, 77, 87, 97, 2007க்கு அப்புறம் 60 ஆண்டுகளை தாண்டி கட்சி இருக்குது. மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எங்கேயுமே பெரிய அளவில் இல்லை, வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதே போல் 1967 ஆரம்பித்த திமுக 77, 87, 97, 2007, 2017, 2027க்கு 60வது வருஷத்தை கரெக்டாக தொடுது. இப்போ 2026 59வது வருஷம், 60 வருஷத்தை நெருங்கியாச்சு. அப்போ இந்த 60 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த கட்சிகளும் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில் திமுக இந்த தேர்தலில் நிச்சயமாக தோல்வியை தழுவும், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒரு பொதுவான ஒரு ஜோதிட கணிதம். அதன் அடிப்படையிலேயே இந்த இது கூறப்படுகிறது. புதிய கட்சி ஆட்சி அமைப்பதில் குழப்பம் ஏற்படும். அதற்கு பின் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதும் சொல்கிறப்ப. அதிமுக சார்பில் பிஜேபி அலைன்ஸோட ஒரு கட்சி ஆரம்பித்தாலும், கூட்டணி கட்சியினுடைய வந்தாலும், அந்த ஆட்சி அமையும் பொழுது கூட்டணி ஆட்சி தான் அமையும். தனித்து ஆட்சிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஒரு குழப்பத்தை தந்து கூட்டணி ஆட்சி உறுதியாக ஏற்படும். வாகன விபத்துக்கள் அதிகம் ஏற்படும். அரசியல் கூட்டங்களில் கரூர் சம்பவம் மாதிரி பல சம்பவங்கள் கூட்டுக்கிரகத்தினுடைய சேர்க்கையினால அந்த நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மகா சிவராத்திரிலேருந்து இதனுடைய வீரியம் அதிகரிக்கும். பிப்ரவரி 15 இது வீரியம் வேகம் எடுக்கும். திருமண நிகழ்ச்சிகள், கூட்டங்கள், திருமண நிகழ்ச்சிக்காக செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கேஸ் சிலிண்டரை ஏற்றி வரக்கூடிய வாகனம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஏற்றி வரக்கூடிய வாகனம், அதில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் வரக்கூடிய 6 மாத காலம்.
பெட்ரோல் டீசல் விலை உறுதியாக ஏற்படும். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. விபத்துகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வாக இந்த கூட்டு கிரகத்தினுடைய சேர்க்கை. தனிநபருக்கு இப்போ அடுத்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதிகமாக பாதிப்புக்கு உட்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடம் கும்பத்தில் கூட்டு கிரகம் சேர்க்கை. கடகராசி மிக மிக கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி லக்னத்தில் கேதுவும் 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ராசி நேரடியாக 1-7 தொடர்பு பெறுறதுனால சிம்ம ராசி மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மகர ராசி 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் கூட்டு கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். மகர ராசி 2ஆம் பாவம் வாக்குஸ்தானத்தில் தான் அனைத்து கிரகம் வாயை திறந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. கண்டங்கள் விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவனமாக இருக்கும். அடுத்து கும்பராசி ஜென்மத்திலேயே கூட்டு கிரக சேர்க்கை. எதை பற்றியும் நீங்கள் சிந்தனையே பண்ண வேண்டாம். உங்களுடைய மைண்டை அப்படியே இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. சரணாகதி தத்துவமாக விட்டுருங்க. இந்த ஒரு குறிப்பிட்டு மார்ச் 6ஆம் தேதி வரைக்குமாது பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ராசிகள் எல்லாமே. மீனராசிக்கு கூட 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்களும் கவனமாக இருக்க வேண்டியது. கன்னி துலாம் விருச்சிகம் மிதுனம் இந்த 4 ராசிகளும் கன்னி துலாம் விருச்சிகம் மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் மத்தியமமான பாதிப்பு. பெரிய அளவில் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். மேஷம் தனுசு அப்படிங்கிறதுக்கு பாதிப்பு இல்லை. மேஷம் தனுசு ரிஷபம் 3மே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பரிகாரமாக இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது பரிகாரம் ஒரு பல விதமாக இருக்குது. மணிமந்திர ஔஷத பரிகாரங்கள் சொல்லப்படுவது போல் பொதுவாக பரிகாரம் செய்வது அப்படிங்கிறதுல பல விதம் இருக்குது. நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு பரிகாரம். அதில் வாழ்வியல் பரிகாரமாக இப்போ இருக்கக்கூடியது எந்த கூட்ட நெரிசலையும் போகக்கூடாது. அது கோவிலாக இருக்கட்டும், அரசியல் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மிகப்பெரிய கல்யாணத்தினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கூட்டமாக ஏறக்கூடிய பஸ்ஸாக இருக்கட்டும், கூட்டமாக ஏறக்கூடிய ட்ரெயினாக இருக்கட்டும், எதுவுமே கூட்டம் அப்படிங்கிறத பெரும்பாலும் தவிர்த்துருங்க. இல்லை இந்த ப்ரோக்ராமே ஒத்தி வச்சுருங்க. புதிய முதலீடுகள் இந்த 1 மாத காலத்துக்கு யாரும் செய்ய வேண்டாம். வெளியூர் பிரயாணங்கள் முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். ஏர்வேஸில் ஃப்ளைட் போக்குவரத்து இருக்கக்கூடியவங்க ரொம்ப நிர்பந்தம் இருந்தால் மட்டும் போங்க. இல்லைன்னா ஃப்ளைட்டு போகக்கூடிய இது தள்ளி போட முடியும்னா பிப்ரவரி டு மார்ச் தாராளமாக நீங்கள் ஒத்தி போட்டுடலாம். அதுக்கு போக சாப்பாடு உணவு பழக்கம், ஏன்னா இன்ஃபெக்ஷன் தொற்று கிருமிகள் தரக்கூடிய ராகு செவ்வாய் சேருது. அப்புறம் ரத்தம்ங்கிற செவ்வாய், இன்ஃபெக்ஷனுங்கிற ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட்டு, அதோட சந்திரன்கிற ஒரு மனோகாரகன் உடல்காரனுடைய சேர்க்கை இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உணவுங்கிற குரு பார்வை இருந்தாலும் சந்திரன் உணவுக்கு காரகமான கிரகமாக இருக்கிறனால அதுவும் உள்ளே வரதுனால வீட்டு சாப்பாடு தான் கண்டிப்பாக சாப்பிட்ணும். கடை சாப்பாடை முழுக்க தவிர்த்துருக்கு இந்த 1 மாத காலம். சேமிப்பை கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிறு சேமிப்பு கண்டிப்பாக சேருங்க. லேவிஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க தயவுசெய்து அதை கட் பண்ணிவிட்டு அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள். பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்க விலை மிகப்பெரிய அளவில் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். இறக்கம் இருக்குமானா இருக்கும், பெரிய அளவில் இறக்கம் இருக்காது. ஏற்றம் தான் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறது. அனாவசிய செலவை பெரும்பாலும் குறைச்சிருங்க. ட்ரெஸ் எடுக்க போகிறேன், அது எடுக்க போகிறேன், அது இருக்குது, இது இருக்குன்னு அனாவசிய செலவை பெரும்பாலும் குறைக்கிறது நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது அதை விட முக்கியம். ஏன்னா உடல் நோய்வாய்ப்படும்போது பெரிய அளவில் செலவு வந்தால் குடும்பங்கள் தாங்காது. அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தெய்வ வழிபாடுனா இந்த கூட்டுக்கிறதுன்னு தப்பிச்சுக்கிறதுக்கு பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரங்களை ஜபம் செய்வது தான் இதுக்கு உண்டான முக்கியமானது. ஏன்னா காற்று ராசி மண்டலத்தில் கூட்டுக்கிரகம் இருக்கிறதுனால மந்திர உச்சாரணம் மனசில் நம்ம ஜெபம் பண்ணும்போது சுவாசம் வழியாக, அது உஸ்வாச நிஸ்வாச வழியாக, சுவாச வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு மந்திரங்களை ஜெபம் செய்வது மூலமாக அல்லது மூச்சு விட்டுக்கொண்டு மூச்சை அடக்கியோ அந்த மந்திரங்களை ஜெபம் குருமுகமாக இருக்கக்கூடியவங்க. இல்லைன்னா பொதுவாக ஜென்ரலாக நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் கணபதினா கணபதி, பெருமாள்னா பெருமாள், மகாவிஷ்ணு அம்சம் எதுவோ, சிவாம்சம் எதுவோ, சாக்த அம்சம் அம்பாள் அம்சம் எதுவோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய மந்திரங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் ஊர் காவல் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது, மந்திர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதனுடைய பரிகாரம். வேறு எந்த பரிகாரமுமே இதுக்கு வேலை செய்யாது. ஒரே பரிகாரம் ஜபம்தான். ஜபத்தோ நாஸ்தி பாதகம் அப்படிங்கிற வேத வாக்கியத்தினுடைய அடிப்படையில் ஜபம் செய்வது, மந்திர ஜபங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருப்பது காலை மதியம் இரவு பண்ணிகிட்டே இருக்க மூலமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் கருணையினாலே
இந்த கூட்டுக்கிரகத்தினுடைய சேர்க்கையிலிருந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் அனைவரும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மந்திர ஜெபம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.